பரிசுத்த பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய 2வது கடிதம் 3வது அதிகாரம் 10வது வசனம். உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது. உழைப்பின் நியமம். தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஆதாம் தவறு செய்த பொழுது தேவனுடைய தோட்டத்திலே தங்கி இருக்கிற அந்த அற்புதமான வாய்ப்பை இழந்து போனான். ஆதியாகமம் 3:17 வாசித்து பாருங்கள். தேவன் மனிதனிடம், உன் மனைவியின் சொல்லை கேட்டு உண்ணக்கூடாது என்று நான் கட்டளையிட்டு விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டதால் உன் பொருட்டு நிலம் சபிக்கப்பட்டுள்ளது. உன் வாழ்நாளெல்லாம் வருந்தி அதன் பயனை உழைத்து நீ உண்பாய் என்று சொன்னார். உழைப்பு அதன் பிறகு மனித வாழ்வுக்கும் வளத்திற்கும் ஒரு நியமமாக கொடுக்கப்பட்டது. கிறிஸ்துவை உற்று பாருங்கள். உழைப்பதற்கு ஆர்வமாயிருந்த மீனவர்களை தான் அவர் கண்டு தனக்கென்று தேர்ந்து கொண்டார். மத்தேயு 4:21. அங்கிருந்து அப்பால் சென்றபோது வேறு 2 சகோதரர்களை கண்டார். அவர் செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவர் சகோதரரான யோவானும் ஆவர். அவர்கள் தங்கள் தந்தை செபதேயுவோடு படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களை அழைத்தார் என்று. நற்செய்தியை பறைசாற்றுவதற்கு ஆண்டவர் தேர்ந்தெடுத்த மனிதர்களை பாருங்கள். உழைப்பதற்கு ஆர்வமுள்ள மனதில் உள்ளவர்கள். அந்த நாளில் மீன் பிடித்தல் என்பது கலையும் விடாமுயற்சியும் இருந்தால்தான் செய்யக்கூடிய ஒரு தொழிலாக இருந்தது. பவுலோ இன்னும் ஒரு படி மேலே சென்று உழைக்க மனமில்லாமல் உழைப்பின் நியமத்தை மீறுகிறவர்களை கடிந்து கொள்கிறார். 2 தெசலோனிக்கேயர் 3:10-12. உழைக்க மனமில்லாதவர் உண்ணலாகாது என்று நான் உங்களிடையே இருந்த போதே கட்டளை கொடுத்திருந்தேன். உங்களுள் சிலர் எந்த வேலையும் செய்யாமல் சோம்பேறிகளாக சுற்றித் திரிந்து பிறர் வேலையில் தலையிடுவதாக கேள்விப்படுகிறேன். இத்தகையோர் ஒழுங்காக தங்கள் வேலையை செய்து தங்கள் உண்ணும் உணவுக்காக உழைக்க வேண்டும் என்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கட்டளையிட்டு அறிவுறுத்துகிறோம் என்று சொல்கிறார். எந்த வேலையும் உயர்ந்ததும் அல்ல, தாழ்ந்ததும் அல்ல. தேவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய திறமையை பயன்படுத்தி நமக்காகவும் நம் குடும்பங்களுக்காகவும் உழைப்போம். ஜெபம் செய்வோம். அப்பா, எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய உடல் வலிமைக்காகவும் திறமைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். உம் ஆவியானவர் தாமே உழைக்கவும் உம்மை துதிக்கவும் எங்களுக்கு உதவி செய்வாராக. இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம். ஆமென்.